ஹலோ குட் ஸ்கொயர், நான் உங்க அருண். இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, தக் லைஃப் படத்தோட தக் ரோஸ்ட். அதாவது மணிரத்னமோட பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அலைப்பாயுதே, ஆயுத எழுத்து, இந்த மாதிரி நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய இருக்கு. மணிரத்னம்னாலே புது டேரக்டர்ஸ்லாம் மணிரத்னம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ட்ரீமில் இருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ், வந்து யங் டேரக்டர்ஸ். நம்ம ஓஜி மணிரத்னம் எடுத்த ஒரு காவியம் தான், இல்லை ஒரு கன்றாவி தான் தக் லைஃப். ஆக்சுவலாக இந்த தக் லைஃப் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, செக்கச்சவந்த வானத்தில் கொஞ்சம் பாதி, விவேகத்தில் கொஞ்சம் பாதி, அஞ்சானில் கொஞ்சம் பாதி, இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படத்தை எனக்கு பார்த்த சாயலில் தோணுச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, கரெக்டாக எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல. நிறையா படம் வந்து நம்ம படம் பார்க்கும்போது மைண்டுக்கு வந்துச்சு. சரி, காப்பி அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் விடுங்க, சரி எடுத்த கதையாச்சும் உருப்படியாக கொண்டு போனாங்கன்னு பார்த்தா, படத்தில் ஜோஜு ஜார்ஜ் எதுக்கு, த்ரிஷா எதுக்கு, இந்த மாதிரி நிறையா பேருக்கு கேரக்டர்ஸில் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இல்லை. எதுக்கு தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி விடுங்க, இப்போ வந்து கதைக்குள்ளே வருவோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தக் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்கான ஒரு ரவுடி, அதாவது டெல்லியை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு ரவுடி. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாருன்னே வச்சுக்கோங்க, கமல்ஹாசனை. அந்த குழந்தை தான் சிம்பு. ஸோ இப்படி இருக்கையில் வளர்ந்து வர நாளாக வந்து சிம்பு வந்து ஒரு அந்த கேங்ஸ்டரில் ஒரு முக்கியமான பகுதியாக வராரு. அதாவது கமலுக்கு அடுத்து அந்த சிம்பு மாதிரி அப்படின்ற ஒரு பகுதிக்கு வராரு. ஸோ அப்படி கதை போயிட்டு இருக்கிறப்போ, அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள இன்னொருத்தவனை உசுப்பேத்தி விட்டு அந்த கேங்ஸ்டரை அழிக்க பார்க்குறாங்க. அதுதான் இப்போ அந்த படத்தோட கதை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. படம் வந்து நம்ம பார்க்க அடுத்து என்ன நடக்க போது நம்மளுக்கே புரியும், நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அந்தளவு ஒரு மொக்கையான ஸ்க்ரீன் பிளேயாக தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. சிம்புவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்கங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிம்புவோட கெட்டப் எஸ்பெஷலி உண்மையிலேயே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தார். விண்வெளி நாயகா பாட்டு படத்தோட ஃபஸ்ட்டு டீசர் சொல்லும் போதே அந்த விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டாங்க. அந்த பிஜிஎம்ல தான் வந்து படம், அப்பா என்ன பிஜிஎம், யார் பிஜிஎம், படம் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த பாட்டை வந்து கடைசியில் வச்சு, அதுவும் சம்மந்தமே இல்லாமல் விண்வெளி நாயகான்னு ஒரு இது மட்டும் வருது. அது எதுக்கு வருதுன்னே தெரில, ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரில, சம்மந்தமே இல்லாமல். வழக்கம் போல் என்ன நடந்திருக்கு, இந்தியன் 2க்கு காம்படிஷனாக அந்த தக் லைஃப் வந்து நின்றுருக்கு. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு இந்தியன் 2வே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஒருத்தவங்களோட பார்வைக்கு அப்படி தெரியலாம். பட் ஓவராலாக தக் லைஃப் மூவி எப்படி இருந்துச்சுன்னா, ரேட்டிங் வந்து ஒரு 5க்கு வந்து நான் வந்து ஒரு 2 அவ்வளோதான் தர முடியும். ஆக்டிங் வைஸ் எல்லாருக்குமே 5 ரேட்டிங்க்கு வந்து 4க்கு மேலேயே கொடுக்கலாம் தாராளமாக. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு, எது இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோச் வியூ அருண்.